ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியல் ஐகான்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் ஹேஸ் ஒன்லி 3 ஸ்டெப்ஸ். 3 ஸ்டெப் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீட்டிலையே நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி இந்த 3 ஸ்டெப்ஸையும் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம போட்டிருந்த பியூட்டி குயின்ஸ் பியூட்டி சீக்ரெட் அப்படின்ற வீடியோ 11Kக்கு மேலே போய்கிட்டுருக்கு வியூஸில். ஸோ ஐ தேங்க் ஆல் த வியூவர்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெய்லி ரொட்டீன் அது என்னன்னு பார்க்கலாம். நார்மலாக எல்லா பிகினர்ஸும் ஸ்டார்ட் பண்ணுற அதே 3 மெத்தட் தான், 3 ஸ்டெப்ஸ் தான். அதாவது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர், CTM மெத்தட். இந்த CTM மெத்தட் தான் நீங்கள் இப்போ உங்களுடைய ஸ்கின்னை பியூட்டிஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஸ்டெப். ஸோ இந்த கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசரை டெய்லியும் நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா தான் உங்களுடைய ஃபேஸ் க்ளோவாக இருக்கும். இதை கொஞ்ச நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுறது, அதுக்கப்புறம் செஞ்சுட்டு விட்டுறது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபேஸில் க்ளோலாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த ஹேபிட் மறந்து போயிடும். ஸோ பியூட்டி கான்ஷியஸாக இருக்கணும், பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த CTM ப்ராசஸை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இதுக்காக நம்ம கடையில் விற்கிற காஸ்மெட்டிக்ஸ், மார்க்கெட்டில் விற்கிற காஸ்மெட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் வாங்கி ஸ்கின் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது நேச்சுரல் திங்ஸை வச்சு நீங்கள் எப்படி இந்த CTM ப்ராசஸை டெய்லியும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம என்னென்னு பார்த்துடலாம். நம்பர் 1, கிளென்சிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை முதல்ல ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற டர்ட்ஸ் அண்டு வேறு ஏதாவது தேங்கி இருக்கிற ஆயிலி திங்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடணும். ஸோ இந்த கிளென்சிங்க்கு மார்க்கெட்டில் கிளென்சிங் மில்க் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற மில்கையே கிளென்சிங் மில்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது எதை பற்றினா ஹனி தான். ஹனியை ஒரு நல்ல கிளென்சிங்காக நீங்கள் கிளென்சிங் மில்காக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனியை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வாட்டரை விட்டு டைல்யூட் பண்ணிக்கணும். அதை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரப் பண்ணி ரின்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல கிளென்சிங்காக இருக்கும். இதெல்லாம் வீட்டில் டெய்லியும் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் தான். இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக செலவு பண்ணணும் இல்லை, ஒரு கொஞ்சமாக ஹனி, கொஞ்சம் வாட்டர், அவ்வளோதான் கிளென்சிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு டோனருக்கு இதே மாதிரி ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை நான் சொல்ல போகிறேன். டோனர் அப்படிங்கிறது எதுக்குன்னா போர் டைட்டனிங்ஸ். நீங்கள் கிளென்சிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸில் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அந்த போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்கு தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் இந்த டோனர் எல்லாம் நல்லா ஹெல்தியான நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோட டோனர்ஸ் எல்லாம் கிடைக்குது, நீங்கள் வாங்கலாம். பட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் ஒரு டோனர் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல், அதாவது டைல்யூட்டட் ஆலோவேரா ஜெல் ஒரு டீஸ்பூன் கூட கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினிகர், இதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை டைரெக்டாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நேச்சுரல் டோனர் அண்ட் டெஃபினெட்லி போர்ஸ் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு க்ளோவையும் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது எல்லா ஸ்கின்னுக்கும் ரொம்ப தேவை. பிகாஸ் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நமக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசரை எப்போவுமே யூஸ் பண்ணணும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் என்னென்னா ஆரஞ்ச் ஜூஸ் ப்ளஸ் லைம் ஜூஸ் ப்ளஸ் யோகட், அதாவது தயிர். இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெறும் தயிர் மட்டும் கூட நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நல்லா க்ரீமியான தயிர் எடுத்து கொஞ்சம் நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அதை ரின்ஸ் பண்ணிடணும். ஸோ அதுதான் நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். நீங்கள் இன்னும் கொஞ்சம் குட் ரிசல்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பூன் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் யோகட் ஆட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் இதை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணும்போது ஒரு வார்ம் வாட்டர் மாதிரி லூக் வார்ம் வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக அது ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகும். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பச்சை தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பட் லூக் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ that's it with today's வீடியோ. இன்றைக்கி நம்ம நேச்சுரல் கிளென்சிங் டோனர் மாய்ஸ்சரைசர் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கின் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க.
இதை வந்து டெய்லியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். சிடிஎம் ப்ராசஸ் அப்படிங்கிறது வீக்லி ஒன்ஸோ இல்லைனா த்ரைஸோ ட்ரை பண்ணுறது கிடையாது. டெய்லியுமே சிடிஎம் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வந்து டெஃபினெட்லி ஒரு க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் கேர் பண்ணும்போது இன்னும் கூட நல்லா ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் ரொட்டீனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.